இட்லிக்கு ஒரு குழம்பு வைக்கலாமா? தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வெங்காயம் போடாமல் இட்லிக்கு ஈஸியான முறையில் ஒரு குழம்பு வச்சிடலாம். கடலைப்பருப்பு, தக்காளி, உருளைக்கிழங்கு இது மூணும் போட்டு ஒரு குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் வைக்கலாம், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இந்த குழம்பு. அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி, இஞ்சி, பூண்டு, கறிவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, மிளகுத்தூள், கடுகு, தேங்காய் எண்ணெய், இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. இதை மாதிரி நல்லா நசுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு. கடலைப்பருப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இது மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்சுட்டு கழுவி குக்கரில் போட்டு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் இல்லை 3 விசிலில் வெந்துடும். ஊற வைக்காமல் போட்டால் 5 விசில் வேகும். அதனால் நீங்கள் ஊற வச்சுட்டு போயிட்டு 2 விசிலில் வேக வச்சிடலாம். அவ்வளோதான், பருப்பு வெந்துருச்சு. அவ்வளோதான், பருப்பு வெந்துச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவிடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவிடலாம். தோல் சீவாமல் போடாதீங்க, தோல் சீவிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா தோல் வாயில் போடும். அதனால் நீங்கள் தோல் சீவிட்டு போடுங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் சீவிடுங்க. இப்போ பாருங்கள், பொடிசாக கட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு. ரொம்ப பொடிசாக கட் பண்ணுங்க, அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணியில் அரிஞ்சு போடுங்க பொடிசாக. இப்போ கடலைப்பருப்பு வெந்துச்சு பாருங்கள். அதில் எடுத்து இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அலசிட்டு போட்டுருங்க. போடும்போது தான் தண்ணியிலேருந்து எடுக்கணும். எடுத்து அலசி வச்சிடாதீங்க. அலசிட்டு இதை மாதிரி கடலைப்பருப்பில் போட்டுருங்க. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சிங்கன்னா கருத்துரும் தண்ணியிலேருந்து. இப்போ தக்காளி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாம். மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்ப்போம். அவ்வளோதான், தக்காளி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுருங்க. வெங்காயம் போட வேணாம், பச்சை மிளகா போடாதீங்க. வெங்காயம் பச்சை மிளகா போடாதீங்க, தக்காளி மட்டும்தான் போடணும். தக்காளி, உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு. இந்த குழம்பு சப்பாத்தி, பூரி, பரோட்டா, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இந்த குழம்பு. தேங்காய் ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், எல்லாம் தக்காளி அரிஞ்சு போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுறலாம். ஒன்று போல் எல்லாத்தையும் சேர்த்து கலக்குங்க. இப்போ இது தண்ணி பத்தாது, கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி. இப்போ எல்லாம் கலக்கி விட்ருங்க. இதை
நல்லா கலக்கியாச்சு. இப்போ மஞ்சாத்தூள் சேர்த்துருங்க. மிளகாய்த்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்குங்க. நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். நல்லா கலக்கி விடுங்க உப்பு சேர்த்துட்டு. இப்போ கறிவேப்பிலை சேர்த்துருங்க. திருப்பியும் கலக்கி விடுங்க. மிளகுத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா கலக்கி விட்ருங்க. நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கியாச்சு. இப்போ மூடி ஒரு விசில் விட்டுடலாம். காய் வேகட்டும். ஒரே ஒரு விசில் விட்டுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒரு விசில் விட்டாச்சு. காய் வெந்துட்டுருக்கோம் உருளைக்கிழங்கு. அவ்வளோதான், இறக்கியாச்சு. குழம்ப பற்ற வச்சு கொதிக்க வைங்க. இப்போ நம்ம தாளித்து இதில் ஊற்றிடணும். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சோடனே தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே கடுகு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கடுகு போட்டு கடுகு பொரிச்சிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுக்கு அரைச்சிலாம் போடக்கூடாது, நெசுக்கி தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நெசுக்கி போடுங்க. ஒன்றும் பாதியமாக நெசுக்கி போடணும் தோலோடு. இஞ்சி தோல் சீவிடுங்க, பூண்டு தோலோடு நெசுக்கி போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இப்போ குழம்புல எடுத்து ஊற்றிடலாம். குழம்பு கொச்சின்னு இருக்கு பாருங்கள், அதில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், இதில் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 2 கொதிச்சுட்டு இறக்கிடலாம். குழம்பு ஏற்கனவே கொதிச்சிச்சு. இப்போ தாளிச்சு ஊற்றினோமா, தாளிச்சு ஊற்றினோன்னே 2 கொதிச்சோடனே இறக்கிடலாம். உருளைக்கிழங்கு, கடலைப்பருப்பு, தக்காளி போட்ட குருமா ரெடி. தேங்காய் ஊற்றக்கூடாது, வெங்காயம் போடக்கூடாது. இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குருமா ஒரு தடவை வச்சுட்டிங்கன்னா அடிக்கடிக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. சுட சுட சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நான் இப்போ தோசைக்கு வச்சுருக்கேன் இந்த குழம்பு. தோசைக்கு வச்சு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னும் 2 தோசை கூட எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். இந்த குழம்பு கெட்டு போகாது. தேங்காய் ஊற்றுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வச்சா நைட்டு கூட சாப்பிட்லாம், காலையில் கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு. நீங்கள் ஒரு முறை வச்சுட்டிங்கன்னா இதை அடிக்கடிக்கு செய்வீங்க. இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.